50 அதிகாரம் 1-6 வரையும் தமிழ்லையும் நெதர்லாந்திலையும் வாசிப்போம். Let's turn our Bibles to Psalms 150 and we are going to read from it. நெதர்லாந்தில் வாசிங்க. Loof de Heere, halleluja. Loof God in zijn heiligdom. Loof hem in zijn machtig hemelgewelf. Loof hem om zijn machtige daden. Loof hem om zijn geweldige grootheid. Loof hem met geschal van een bazuin. Loof hem met luid en harp. Prijs hem met rijdans en tamboerijnen, prijs hem met fluiten en snaarinstrumenten, prijs hem met klinkende klimbalen, prijs hem met stralende cymbaalslagen. Laat wat adem heeft de Heer prijzen. Prijs de Heer. Amen. 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 அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணையோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரத்தோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாரோடும் தீங்குடலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். கைத்தாளத்தோடும் புண்ணியோடும் ஆண்டவரை துதிப்போமாக. தேவனுக்கே மகிமை என்ற பாடலை தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை. தேடி வந்து கேட்டவரே தினமும் மகிமை. என்னை தேடி வந்து கேட்டவரே
திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் பூமிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த பூமிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இவை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்துக்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க
நீர் ஆண்டவரை பாதுகாத்து காத்துக் கொள்வோம் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நீரை கூடவே ஆண்டவரே ஸ்தோத்திரமானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி அப்பா வற்றாரின் வீட்டு போல் இருப்பாய், பழமுள்ள தோட்டத்தை போல் இருப்பாய். ஆமென் ஆமென் ஆண்டவர் கூட வற்றாத நீராக இருக்கிறார். அதை நான் Amen. Hallelujah. It's a blessing. Amen. ஆமென் Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். வாய்க்கால்கள் தோறும் கடவற்ற மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் கடவற்ற மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். ஓடும் நதியில் பாயும் இடத்தில் நீரெல்லாம் விளைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதியில் பாயும் இடத்தில் நீரெல்லாம் விளைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். பல நாட்டு மக்கள் உன்னிடம் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன்னிடம் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை போயிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீருக்கு போயிருப்பாய், மரமிக்க தோட்டத்தை
வற்றாத நீருக்கு போலதான ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா வற்றாத நீரை போல ஆண்டவரே அப்பா உண்மையிலே நிறைந்தவர்களாக ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஓ ராமா சாக்காரலவா ரவா சாக்குரலவா ரேவா சாக்காரலவா ரேவா சுக்ரேஷாரலவா ஹalleluya ஆண்டவரே இந்த நாளிலே சாமி உங்க சமூகத்திலே ஆண்டவரே அப்பா நிற்பது ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே அப்பா என்றோ நாங்கள் மறித்து போயிருப்போம் ஆண்டவரே அப்பா உங்க கிருபையினாலே இரக்கத்தினாலே ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஓரே மாட்டாசே ராஜா கஷா தாராரா ஹalleluya hallelujah Lord we praise Lord we are coming to your presence fill us with the Holy Spirit Lord aratake ramatakara baba oh we praise you we praise you we praise you we give all the glory to you hallelujah we praise you oh hallelujah hallelujah we thank you Lord hallelujah thank you for things that you have done in our life Lord we praise you we praise you we praise you in the name of Jesus நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தம் ஆமென் ஹalleluya ஆமென் அவர் எங்களை இம்மட்டும் காத்துக்கிறார் ஆமென் அவர் நன்றி சொல்றோம் ஹalleluya சோத்ரம் நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாவமே நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தமே
இன்னொரு நாளை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அநேகர் மரணத்தில ஆண்டவரே, மரண பிடியில சிக்கின நேரத்தில ஆண்டவரே, அப்பா எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை துதிக்க வைத்திருக்கிறீர்களே. ஓ ராமா தக்க ராமா ராமா இங்கே வந்து glory to you. Oh Lord, please bless your love in our life, Lord. Oh, how can we keep it going, Lord? Oh Lord, we praise you for the things that you have done in our life, Lord. Hallelujah. How can I keep it quiet, Lord? Oh, praise you, praise the name of Jesus. Hallelujah. Oh, we praise you, Lord. Oh, we praise you, because you thought of us, Lord. Lord, thank you. அப்பா எங்களை இருக்கிற அப்பா நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்தினோம் ஆண்டவரே. ஓ ராமா 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 ஆண்டவரே, உங்க ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அக்கினியினால நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க அக்கினிமயமான நாமங்கள் ஆண்டவரே, ஒருவனப்பட்ட இடத்திலே ஆண்டவரே, உமது ஆவி ஊற்றப்படுகிற பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, தேவ சுவாமி, ஹalleluya, hallelujah. Oh, pour your oil and the wine, Lord. Lord, the breakthrough we expect in the place, Lord. Lord, the Holy Spirit. Oh, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, ஆவியினாலே ஆண்டவரே, அக்கினியினாலே ஆண்டவரே, அப்பா தெய்வமே, மேல்விட்டு அறையில இறங்கினவரே துதிக்கிறோம். எங்களை மத்தியிலே கிரியை செய்ய ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? ஆண்டவரே, தெய்வமே சுவாமி, ஆண்டவரே, நிச்சயமாக ஆண்டவரே, உங்களுடைய ரூபா ஓ ராமா ராமா ரேவா தக்கரலா ரேவா சந்துரலா ஓ ரேமா தப்புல்கு செரலா ரேவா தக்கரவா. Lord, today the breakthrough in our hallelujah, we praise you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you. You brought us this far, and Lord, you will guide us, Lord. Happiness. Hallelujah. Happiness. Oh, thank you, Lord. You brought us this far, Lord. Lord, hallelujah. It's the easiest thing for you to do, God. Lord, we give ourselves. We dedicate ourselves, Lord. You will never forget the thing that we have done, Lord. Lord, in your presence, Lord. We are coming to your presence, Lord. ஆண்டவரே, செய்த நன்மைகளை ஆண்டவரே நினைவுக்கு இருக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நாங்கள் ஒன்றனை இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்களை கூட நீங்க நேசித்தீங்க. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, we praise you. Hallelujah. Karababa raba shandala baba. Hallelujah, hallelujah, we praise you, we praise you, we praise you. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Dennis, hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. We praise you, Lord. Thank you, Lord. Oh, hallelujah. We praise the name of Jesus. Amen. Hallelujah. So, சூரிய ஜெபம் பண்ண விசேஷமாக ஆசைகளான அர்த்தம் கேள்விப்பட்டோம். விசேஷமாக அவருக்கு நாங்கள் ஒரு ஜெபம் ஆரம்பிப்போம். hallelujah. We are going to pray for the brother who is ill in Sri Lanka. So we are going to pray for him. Let's come in as one to pray for him. Hallelujah. Thank you. Oh, hallelujah. We pray, Lord. We are coming. Lord, the healing that he needs in his life. Lord, he's in his life, Lord, his family. Lord, everywhere, Lord, we pray for the people, Lord, around the world. But Lord, we believe that you can do it. And Lord, we are giving them in your mighty hand as well, Lord. Lord, everyone, Lord. Lord, today, the people who are watching, Lord, we are giving it your mighty hand, Lord. Bless them, Lord, bless it. Hallelujah. We speak in the name of Jesus. Hallelujah. We speak in the name of Jesus. Lord, we are expecting the miracle. Lord, we are giving it your mighty, mighty hand, Lord. Lord, you are the healer. Lord, you are the healer, Lord. You are the doctor, Lord.
நீர் உள்ள சிலுவையால் ஆண்டவரே பாதுகாத்து காத்துக் கொள்ளும் ஆண்டவரே அவருடைய உள்ள சொற்களை ஆண்டவரை நேர்த்தியாக அழகாக ஆண்டவரை அந்த டாக்டர் மூலமாக அதுகளை செய்ய நீர் உதவி செய்யும் ஆண்டவரே இருள செய்யும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்தாலே ஆண்டவரே குடும்பமாக பாதுகாத்து காத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஒதுக்கிறோம் ஆண்டவரே சோதனைக்கிறோம் ஆண்டவரே Hallelujah, ஆண்டவரே எல்லா பரம்பரை சாபங்கள் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா தெய்வமே சுவாமி உங்க கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா உங்களுக்காக நடக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே அப்பா வியாதி வருத்தத்துல இருக்கிற ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா உண்மை ஆண்டவரே நம்புகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒருபோதும் கைவிடாத தெய்வம் ஆண்டவரே இந்த நாமத்தில் சுவாமி அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த ஊரை இழந்த ஆண்டவரே அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நாங்கள் மன்னாரோடு ஆண்டவரே ஒரு நோயாளிகள் ஆண்டவரே ஆரோக்கியமாக வாழ ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி Oh, we want to be quiet, Lord. Oh, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Oh, we praise you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவர்களை எவ்வளவு காலம் மரமாக இணைத்திருக்கிறார். Hallelujah. நாங்கள் நன்றி சொல்லுவோம். Amen. Hallelujah. Hallelujah. God has thought of us. Let us praise Him and thank Him. Hallelujah. Amen. Day and night. Hallelujah. He has brought us this far. So let us praise Him and worship Him. ஆமென். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே என்றோடி என்றோடி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் என்றோடி என்றோடி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் உம்மை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் பலவீன நேரங்களில்
தடைகளை உடைத்தவரே நன்றிகளோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றிகளோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வார்த்தைக்கு கடந்து செல்ல போறோம். வார்த்தையை தருகிற சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவன் மூலமாக ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே, பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே கேட்டு அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும், கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆலயம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவரே ஒரு சிறிவால் மூடி பாதுகாத்து காத்துக்கொள்ள ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். அவர் எங்களை இம்மட்டும் காத்து அவர் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், ஏனென்று சொன்னால் அவருடைய கண்களாக அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். Because in his eyes we are his children. ஆம், இந்த நாளிலே 4வது வருகை நாட்கள், அட்வென்ட் நாட்களில் 4வது கிழமையில நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். So this week on the Sunday we made it to the fourth and final week of Advent. ஆம், ஏனென்று சொன்னால் அங்கே தேவனுடைய வருகைக்காக நாங்கள் இப்பொழுது காத்திருக்கிறோம். So we're waiting for God's second coming. Yes. ஆம், ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் தேவன் பிறக்க போகிறார் என்று அங்கே அநேக ஜனங்கள் எங்களுக்கு ஒரு மேசியா வரப்போகிறார் என்று அங்கே காத்திருந்த காலம் உண்டு. And so there was a time where we were waiting for a Messiah. People were waiting upon a Messiah. ஆம், அங்கே அவர்கள் காத்திருந்தார்கள், ஆனால் மெசியா வந்த பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. And so they were waiting, and they didn't accept the Messiah. They didn't accept Jesus Christ when he came to this world. ஆம், அதே போல நாங்கள் இல்லை. ஆமென். So we are not like them. ஆம், அவர் வந்தவரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், வரப்போகிறதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். Because we accepted the person who came, and we are accepting the person who is going to come again. ஆம், இந்த நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் நாங்கள் கடந்த 3 கிழமைகளாக ஒவ்வொரு மெழுகுதிரியை நாங்கள் ஏற்றி
அங்கே நாங்கள் அது ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, அதை நினைவு கூர்ந்து நாங்கள் அங்கே கடந்து வந்திருந்தோம். So in the past 3 weeks we've been lighting candles not as a ritual but more as a way of remembering the sacrifices and also the reason for the season. அங்கே அட்வென்ட் என்று சொல்லும்போது நாங்கள் பார்க்கிறோம் அது ஒரு லத்தீன் வார்த்தையாக இருக்கிறது. So Advent is a Latin word. அட்வென்ட் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் வருகிறது, வரப்போகிறது என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தை கொள்ளுகிறது. Which means coming. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 4வது 5வது நூற்றாண்டுகளில் அங்கே அவர்கள் அங்கே ஆயத்தம் படுத்தினது இப்படியாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். So in the 4th and 5th, so the early century was a time of preparation. அங்கே எதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள் சொன்னால் ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்க போகிற பொழுது அதற்காக ஆயத்தப்படுத்தினார்கள். And so Advent meant that people were preparing for someone to be baptized, a new Christian. இன்னும் ஆயத்தம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இன்னும் கத்தோலிக்க சபையில கூட 40 நாட்கள் அங்கே ஜெபத்திலும் அங்கே உபவாசத்திலுமே அவர்கள் இருந்து அங்கே ஒருவர் ஞாபகம் எடுக்க போகிறார் என்றால் அப்படியாக தான் அவர்கள் காத்திருந்து அங்கே விசுவாசிகள் அங்கே செயல்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். And so early Christians and also Christians even currently fast for up to 40 days in this Advent, fast and pray in this Advent period in order to prepare for either a baptism or a celebration. நாங்கள் பார்க்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாட்கள் கடந்து போகிற பொழுது அதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த வருகிறது என்ற காரியத்தை அங்கு தேவனோட வருகையூடாக அதை அங்கே அவர்கள் தொடர்பு படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். And so we see that the Advent was connected to the coming of Christ. ஏன்னு சொன்னா இயேசு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுதான் எங்களுடைய நோக்கம். அவருடைய 2வது வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற நாட்கள் இது. Because this is the time in which we should prepare ourselves for Jesus' second coming. நாங்கள் இந்த நாளில 4வது அட்வென்ட் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நாங்கள் மெழுகுதிரியை நாங்கள் ஏற்ற போகிறோம். So we're going to light the 4th candle of Advent. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஏற்கனவே 3 மெழுகுதிரிகள் எரிந்து கொண்டிருக்கிறது. The 4th candle, so 3 candles are here lit right now. அங்கே 1வது மெழுகுதிரியை நாங்கள் அங்கே ஏற்றி இருந்தோம். அதை ஈரன் ஏற்றி இருந்தார்கள் நினைக்கிறேன். என்ன மெழுகுதிரி? We lit the first candle in the first week, and so what candle was lit? அங்கே பார்க்கிறோம் அங்கே hope என்று சொல்லுகிற நம்பிக்கை என்று சொல்லுகிற 1வது மெழுகுதிரி அங்கே ஏற்றப்பட்டது. And so the candle of hope was lit first. அது ஏனென்று சொன்னால் இந்த நம்பிக்கையே இல்லாத இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கையாக அவர் வருகிறார் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நினைவுபடுத்தும் முகமாக அதை நாங்கள் செய்திருக்கிறோம். And so we lit the candle of hope as a means of remembering Jesus. அது மாத்திரமல்ல அது அவருடைய அது ஒரு தீர்க்க தரிசன மெழுகுதிரி என்று சொல்லியும் அதை சொல்லுவார்கள். And it's also seen as the prophecy candle. 2வது மெழுகுதிரியை நாங்கள் ஏற்றிருந்தோம். அங்கே விசுவாசம், அதாவது அதை பெத்லகேம் மெழுகுதிரி என்று கூட அதை சொல்லுவார்கள். In the second week we lit the Bethlehem candle, which represented faith. அங்கே 3வது மெழுகுதிரியை நாங்கள் கடந்த கிழமையில ஏற்றிருந்தோம். So we lit the 3rd candle last week. அங்கே அது என்னவென்று சொன்னால் அது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. The 3rd candle is the candle of joy. என்ன சொன்னா அந்த காலத்துல இயேசுவின் பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடும் முன்பாக உடனடியாக கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அவர்கள் கொண்டாடவில்லை. அதற்காக அவர்கள் காத்திருந்து அந்த நாள் வரப்போகிறது அதுக்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய இட்ஸ் ஆல் அபவுட் preparation ஆயத்தப்படுத்துவதை அங்கே மேம்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். And so we would see that in early variations or the early form of Christmas, people would prepare for weeks on end before they came to the day itself. நாங்கள் முதலாவது என்ன மெழுகுதிரி? நம்பிக்கை என்று சொல்லுகிற மெழுகுதிரி. ஏனென்றால் இந்த நம்பிக்கை இல்லாத உலகத்துக்கு நம்பிக்கையாக வந்தார். The first week is the candle of hope because Jesus brought hope to a hopeless world. 2வது மெழுகுதிரி அங்கே நாங்க பார்க்கிறோம் விசுவாசம் என்று சொல்லுகிற அந்த மெழுகுதிரி அங்கே பெத்லகேமில் எங்களுக்கு ஒரு விசுவாசம் அங்கே விசுவாசம் அங்கே உண்டானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். Week 2 represents faith, and so it represents the great faith that Joseph had, or Joseph and Mary had in their journey. அது மாத்திரமல்ல நாங்கள் பார்க்கிறோம் அங்கே 3வது மெழுகுதிரி சந்தோஷம். எங்களுக்கு அங்கே பாருங்க முதலாவது பூமியிலே சமாதானம் சந்தோஷமும் உண்டாவதாக என்று சொல்லி ஜாய் என்று சொல்லுகிற அந்த மெழுகுதிரியை அங்கே அதை ஏற்றி அந்த சந்தோஷம் என்ற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. We see that the 3rd candle represents joy, and it represents the happiness that the shepherds felt. இந்த கடைசி மெழுகுதிரியானது அது அங்கே சமாதானத்தின் மெழுகுதிரியாக இருக்கிறது. The second last candle is the 4th candle. The candle of peace.
ஆம் அங்கே சமாதானம் அவர் எங்களுடைய சமாதானக்காரராக இருக்கிறார். Because he is our prince, he is the Prince of Peace. ஆம் இதை நாங்கள் ஏற்ற போகிறோம். இப்பொழுது பாஸ்டர் சபாரட்னம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில வந்து இந்த கடைசி மெழுகுதிரியை இந்த நாளை ஏற்றுவார்கள். இன்னொரு மெழுகுதிரி உண்டு, அது கிறிஸ்துமஸ் நாளிலே நாங்கள் அதை ஏற்றுவோம். ஆமென். So now we're going to light the fourth candle, and there is one more, but that's to be lit on Christmas Day. ஹல்லேலூயா. நாம் எங்களுடைய வேதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு. Let's turn our Bibles to Luke chapter 2, verse 16. காத்திருப்பது என்று சொன்னால் அதில் நிறைய வகைப்படும். To wait, to be patient, there's a lot of examples of ways to be patient. ஆங்கிலத்தில் அழகாக சொல்வது anticipating time, right? So to celebrate, the days before a celebration are seen as days of anticipation. Anticipation என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் என்றால், பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா நாங்க கேக் எல்லாம் செய்யும் வரைக்கும் சில பேர் காத்தே இருக்க மாட்டாங்க, பச்சையா கூட சாப்பிட்டுருவாங்க. அப்ப அது எல்லாம் செய்து இப்போ ஓவன்ல போட்டுட்டு அது எப்படி வெந்து வரும், அது எப்ப சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு வெயிட்டிங் ஒன்று இருக்கும் எல்லாம். So if we take children for example, people in general, when baking a cake, the anticipation time is the time from when the batter is raw and the time from it's finished in the oven. நாங்க பாக்குறோம் அங்க ஓவன்ல பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அடிக்கடி போய் எட்டி பார்ப்பாங்க. ஆன்டிசிபேஷன் அதுதான், அது எப்ப வரப்போகுது, எப்ப அது செய்யும், எப்ப நாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ஆர்வம், அதை தான் இந்த வெயிட்டிங் டைம் என்று சொல்லப்படுகிறது. We as both adults and children would go and check the oven every now and then to see if the cake was ready, and we would test it out to see if it was ready to be eaten. அது காத்திருப்பது அப்படியான ஒரு வகைப்படுகிற இந்த காத்திருத்தலா இருக்கிறது. So this is the type of patience that or anticipation that I'm describing to you now. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து பேபியா 25ஆம் தேதி பிறக்க போறாங்க அப்படின்னு அதுக்காக நாங்க காத்திருக்கவில்லை. So we're not waiting for the 25th as a day as a designated day that Jesus was born on. ஏனென்று சொன்னால் அவர் எப்பொழுதோ எங்கே பிறந்து விட்டார். We don't know when and where he was. We don't know when he was born. ஆமா, அவர் பிறந்தது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து அவர் அங்கே உயிர்த்தெழுந்த பரலோகத்திலே போயிட்டு அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்ற நம்பிக்கையை காத்திருக்கிறோம். He wasn't just born as a random human, but we're celebrating the fact that he is our Messiah and that he came to save this world and rescue the world. ஆம், நாங்கள் இன்றைய நாளில் ஏற்றின இந்த மெழுகுதிரிக்கு ஏஞ்சல்ஸ் கேண்டில் என்று கூட இதை சொல்லுவார்கள். So the candle that we lit today is the angel's candle. அது அங்கே சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். And symbolizes peace. நாங்கள் லூக்காவுக்கு திருப்பி விடுவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். So if we turn our Bibles to Luke chapter 2 verse 14. அங்கே என்ன சொல்லப்படுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனுடைய பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். Glory to God in the highest heaven, and on earth peace to those on whom his favor rests. ஆமா, அங்கே என்ன சொல்லப்படுகிறது, முதல்ல என்ன சொல்லுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என்னது மகிமையும் பூமியிலே என்ன நடக்க போகுதுதான் சமாதானம். It says there's glory in the heavens and that there's peace on earth. ஆம், என்று சொன்னால் இது என்ன எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது, இந்த கிழமை முழுத்திலும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், அது சிந்திக்க வேண்டிய காரியம். So what this preparation period has helped us or given us the opportunity to meditate upon. அங்கே இயேசு கிறிஸ்து எங்கள் இதயத்திற்கு அங்கே சமாதானத்தை, அது மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கு சமாதானத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. Jesus came not only to this world to give us hope and faith, but he came to this world to give us peace. ஆம், நாங்கள் ஏசாயாவுக்கு திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வார்த்தை, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Let's turn our Bibles to Isaiah chapter 9 verse 6, as those of you may know this one. அங்கேயும் அங்கே சமாதானத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். It says also about peace. அங்கே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹalleluya. For unto us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, and Prince of Peace. ஆம், அவர் யாராம்? Prince of Peace. அவர் என்ன?
He is the Prince of Peace. அவர் சமாதான யாரப்பா? சமாதான பிரபு. சமாதான பிரபு. அவர் Prince of Peace என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். Prince of Peace. அவர் சமாதானத்தை எங்களுக்கு அவர் கொண்டு வருவதற்காக இந்த உலகத்துக்கு வந்த அந்த இளவரசனாக இருக்கிறார். And so he is the young baby or young prince that came to this world in order to save us. நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில முதலில் எங்களுக்கு தேவையான அந்த 4 காரியங்களையும் அவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் எங்களுக்கு அதை அங்கே அருளி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். You see, out of the many things he brought to this world, he brought these 4 things to this wretched world. அவருக்கு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத இருக்கிற எங்களுக்கு அவர் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறார். And so to us that don't have hope, he brought us hope. அவர் எங்களுக்கு அங்கே விசுவாசத்தை அவர் உண்டு பண்ணுகிறவராக அவர் அங்கே எங்களோடு கூட இருக்கிறார். And so he brought faith to a world without faith. அது மாத்திரமல்ல அவருக்கு எங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். And he brought joy to a world without joy. இன்றைய நாளிலே அந்த சமாதானத்தையும் அவர்களுக்கு கொண்டு வருகிறார் இருக்கிறார். So and today he is bringing us peace. இந்த நாளும் தான் மனுஷன் உலகம் முழுவதிலும் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்கிறான். So peace is what every single person on the world is searching for. All these 4 things, இந்த 4 காரியங்களும் விசேஷமாக சமாதானம் என்று சொன்னது சரிதான். சமாதானம் என்று சொல்லி ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். We see many people or everyone wants peace in their lives. ஏன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க யுத்தம் நடைபெறுகிற காலத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓகே, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை செய்வோம், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை என்று அங்கே கூட்டம் கூடி அங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். So we see time and time again throughout history that when it comes to wars or the ending or when they're signing treaties, everyone is trying to create peace between every country or everyone involved. நாங்க பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது சமாதானம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அது ஒரு தற்காலிக சமாதானம் மாத்திரமே. And so to the world or to us it may seem like peace, but it's just an agreement. It's temporary. Temporary, yes. அப்ப அது என்னது? தற்காலிகம், அது நிரந்தரமே கிடையாது. So it's not going to last. It's temporary. ஏனென்றால் எங்களுக்கு நித்திய சமாதானத்தை தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும். Why? Because only God can give us eternal peace. ஏன் எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், நாங்கள் வேலைக்கு போனால் அங்கே சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். So when we go to the workplace or education, we want peace in our school lives or work lives. நான் சமாதானத்தை தான் தேடுகிறேன், ஆனால் என்னோட கதைக்கிறவர்கள் யுத்தத்துக்கு அல்லவா வருகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். So you might go to your workplace with the mindset of peace, with the mindset of being good with everyone, but someone might come with an idea of conflict. ஏன்னு சொன்னா பாருங்க, நாங்க ஸ்கூல்ல ஒர்க்கு போகும்போது என்ன சமைப்போம், நாங்க சண்டேல சர்வீஸ்ல எல்லாம் வர்ஷிப் பண்ணி தேவனை மகிமைப்படுத்திட்டு நாங்க வேலைக்கு இல்லாட்டி எங்க பாடசாலைக்கு நாங்க கடந்து போகிற பொழுது. So I work at Christian school and there's a service every morning. இல்ல நாங்க வீட்ல every Sunday we praise here and we go on Monday to work. And also the day before I go to work, it's a Sunday, so I praise Him and I would have that peaceful mindset or the idea. ஆனா நாங்க அங்கே போகிற பொழுது எங்க colleagues நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா not in the school itself, but நான் இதுக்கு முதல்ல வேலை செஞ்ச இடங்களை பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். And so in the places I've worked in the past couple of years, I've seen that my colleagues, ஏன்னு சொன்னா நாங்க சமாதானத்தோடு அங்கே உற்சாகமாக இன்னைக்கு நல்ல ஃபயரா வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு போவோம். So when I go to the workplace with the idea of being peaceful with everyone and doing my job to the best of my ability, அங்கே நாங்க பார்த்தா இந்த ஹாலண்ட்ல எப்படியுமே வேலை தொடங்கும் போது கொஞ்ச நேரம் விளையாடி இருந்து காஃபி குடிச்சு கதைச்சு பேசிட்டு தான் வேலைக்கு போவாங்க இல்லையா? And so before everyone starts work, they generally, or maybe early, and they have a coffee and they have a chat in the staff room. அப்ப அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவா, ஐயோ நேற்று நான் ரொம்ப லேட் நைட் ஆச்சு, எனக்கு இன்னைக்கு சின்னையில வேலை செய்யறதுக்கு அப்படிதான் வருவாங்க. And so they'll come with that Monday mindset that a lot of people have and say, I had such a long weekend, I had such a long night. அவன் சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு ஃப்ரைடே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. They'd say, oh, it'd be great if it was a Friday. I think children as in the school as well like that, isn't it? Yeah. And so definitely you don't wish it is Friday already. The children's wish, children or also the teachers, my colleagues wish that it's always a Friday, that we don't have to work. ஆனா நாங்கள் அப்படி அல்ல. ஏன்னா தேவனுடைய சன்னிதானத்தை துதித்து மகிமைப்படுத்திட்டு போகிற பொழுது நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. அவங்க சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு, ஐயோ இவங்க எங்களை டிப்ரெஸ் பண்ணுவாங்க. So I don't even think like that, and I don't dread the Monday. ஏன்னு சொன்னால் அவர் எங்களோடு இருக்கிறவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். Because the one who is with us has given us peace. அவர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். He has given us joy. எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். He has given us faith. விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நாங்கள் அங்கே போகிற பொழுது நான் பார்ப்பேன், ஓ இதுல இருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்னு. அப்ப
அப்போ எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை அவர் கொடுப்பார். ஆமென். So when I go to my workplace, I see that God has given me freedom from all of these bondages and all of these horrible mindsets. ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவனை விசுவாசித்து நடக்கிற பொழுது அவருடைய சமாதானம் எங்களுக்குள்ள எப்பொழுதுமே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். And so when we have faith in God, then His peace is always within us. நீங்க சொல்லணும் அது ரொம்ப கடினமான காரியம் என்று சொல்லி யோசிக்கலாம். You might think that it's quite difficult to do these things. கடினமான காரியம் தான். Difficult, yes. But we have to practice it. நம்ம பழக வேண்டும், அதுக்குள்ள பழகிக்கொள்ள வேண்டும். We have to practice it. நாங்க அப்படியான ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு வருகிற பொழுது சொல்லணும், இல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. And so if we have a mindset like this, we have to say that we have to say that we have hope and faith in God. அது மாத்திரமல்ல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, தேவனுடைய சந்நிதியில சந்தோஷம் உண்டு. And we need to be joyful in God's presence in His kingdom. அவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். And so He has given us peace. நாங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும் என்று சொன்னா கிறிஸ்துமஸ் நாளில எப்படி அவருடைய இந்த நாட்களை நாங்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில எப்படி நாங்கள் இதை வாசிக்காமல் இருக்க முடியும்? மத்தேயு 1 அதிகாரம். And so let's read Matthew chapter 1 verse 18 ல இருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். Verse 18 to 24. மத்தேயு 1 அதிகாரம் 18 ல இருந்து 24. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. நாங்கள் பார்க்கிறோம் இங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரம் என்று சொன்னால் அது நல்ல ஜனனத்தின் விவரம்னா என்ன நினைக்கிறீங்க? ஜனனத்தின் விவரம் என்றால் என்னது? அவருடைய பிறப்பின் விவரமானது ஜனித்த அந்த it starts with that. It's how the birth of Jesus the Messiah came about. His mother Mary was pledged to be married to Joseph, but before they came together she was found to be pregnant with the Holy Spirit. நாங்கள் பார்க்கிறோம் ஜனனத்தின் விவரமானது என்ன? அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. His mother Mary was pledged to be married to Joseph. நாங்கள் அடுத்தது என்ன எல்லாருமே யோசிக்கலாம், அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். And so you may be thinking, how is this possible? தேவனால இதெல்லாம் கூடும். ஆமென். அவர் இருக்கிறவரே என்ன செய்றார்? அங்க இல்லாதவை போலவும் இல்லாதவர்கள் இருக்கிறவை போல அழைக்கிறவராய் இருக்கிறார். So he called those who you would never expect to his purpose. ஏனென்று சொன்னால் பாருங்கள், ஆதியிலே அங்கே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படுகிற பொழுது அங்கே பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. So when God created the world was empty. அதிலே அவர் அங்கே சொல்ல அங்கே அது உருவானது என்று நாங்கள் பார்க்கிறோம். He created the heavens and earth by word and by timing. நீங்க யோசிக்கலாம், அங்கே எப்ப இயேசு வந்தார் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். You might think, how was Jesus present in Genesis? So what do you think, Kevin and Dennis? என்ன மாதிரி அங்கே எப்படி ஜீசஸ் அங்க இல்லையே, எப்படி அந்த உருவானதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். எப்படி என்ன நினைக்கிறீங்க? So how was Jesus involved in Genesis? நாங்கள் ஆதியாகமத்துக்கு போவோம். So let's turn our Bibles. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் Genesis chapter 1 verse 1. 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் பொறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆமென். ஹalleluya. In the beginning God created the heavens and the earth. Now the earth was formless and empty. Darkness was over the surface of the deep, and the Spirit of God was hovering over the waters. இங்க பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்ப இங்க யார் சொல்லப்படுகிறது? It says in the beginning God created the heavens and the earth. Who created? God is there, okay? Father is there. God created the heavens and the அப்ப earth. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். Now the earth was formless and empty. Darkness was over the surface of the deep, and the Spirit of God was hovering over the waters. So we can see that அங்கே Father இருக்கிறார், அங்கே what else? God's Spirit is there, right? Holy Spirit is there. Who's missing? Jesus. Do you think Jesus was there? Yeah, how? Okay.
Yeah, you're right. He's there. ஆனா அங்கே ஆவியில தேவனும் இருக்கிறார். அங்கே ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே எங்க இருக்கிறார் என்று சொல்லி கேட்டால் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமா, ஜலத்தின் ஆசீர்வாதம். ஆனால் அங்கே வானம் பூமியும் எப்படி உண்டாக்கப்பட்டது? அவங்க ஒருவர் போய் செஞ்சாங்களா? How was the world created? சொல்ல நடந்தது. வார்த்தை சொல்லுகிற பொழுது அங்கே நடைபெற்றது. ஆமென். Created by God's word. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் உண்டு. Jesus has another name. என்ன பேர்? வார்த்தையானவர். The word. ஹalleluya. ஆம், அங்கே பிதாவானவர் அங்கே இருந்தார். ஆவியானவர் அசைவாட்டம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அங்கே வார்த்தையாக அங்கே வெளிப்படுகிற பொழுது அங்கே பூமியும் வானமும் பூமியும் அங்கே உருவாக்கப்பட்டது. ஹalleluya. So the Father, the Holy Spirit, and Jesus Christ as the Word were present in Genesis. அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த பூமி அங்கே நிரப்பப்பட்டது ஆசீர்வாதத்தினாலே. அங்கே 7 நாட்களில் நம்ம அங்கே நடந்த அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம். So we see the earth that was once formless was blessed by Jesus. அதே போலதான் இங்கே பரிசுத்த ஆவியினாலே அங்கே என்ன செய்யப்படுகிறது? அங்கே அவள் கற்பம் தரிக்கிறாள். அங்கே ஒரு யோசேப்போட உதவியினால அங்கே 2வது வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். So we see that இல்ல சாரி மத்தேயுல இருக்கு. மத்தேயு 19. சோ அதுல நாங்க பார்க்கிறோம் இப்படி அது வடிவாக அங்கே விவரணமாக சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அவர் எழுதிய மத்தேயு அங்கே எழுதி இருக்கிறார் அழகாக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. This is how the birth of Jesus the Messiah came about. His mother Mary was pledged to be married to Joseph, but before they came together, she was found to be pregnant through the Holy Spirit. நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால் அங்க ஆவியிலே வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருந்த காரியத்திலே அங்க தேவனுடைய வார்த்தையினாலே அவை அவ்வளவும் அங்கே உருவாக்கப்படுமானால், what I'm trying to say is that how God created all of the world just by His word in Genesis. அப்படியான தெய்வம் அங்கே ஒரு கணவனின் உதவி இல்லாமல் ஒரு கருத்தரிக்க செய்விக்க அவரால் முடியும். ஹalleluya. So we see He's able to make her pregnant. நாங்கள் அங்கே தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். Because Joseph, her husband, was faithful to the law and yet did not want to expose her to public disgrace, he had in mind to divorce her quietly. நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. And so we see Joseph is described as faithful. இப்படி எங்களுடைய இப்பொழுது காலத்துல இப்படி ஒரு காரியம், ஒரு கல்யாணம் பேசி வைத்திருக்க ஒரு பெண் திடீரென்று அங்கே கர்ப்பமா இருந்தால் நாங்கள் எப்படி நாங்களாம் ரியாக்ட் பண்ணுவோம்? So how would we react if we found out that the bride or someone who's going to get married has a child? Pregnant already. யூரோப்பா தேசத்துல அது சாதாரணமாக எடுக்கப்படுகிறது. இப்பொழுது சாதாரணமாக இருக்கிறது. This is normal in Europe now. ஆனால் அந்த காலத்துல அப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே அவள் ஒரு வெட்கத்துக்குள்ளாங்க இல்லைன்றால் அவளுடைய வாழ்க்கை அங்கே நரகமாக்கப்படுகிற ஒரு காலகட்டம் அங்கே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். So it was obviously publicly disgraced then, is even now in most cultures. இன்னும் இலங்கை தேசத்துல இங்க மற்ற நாட்களில எங்க ஏசியாக்களில இன்னும் இப்படியான பிராக்டிஸ் அங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறது. So these practices still are long lasting throughout Asia. ஆனால் அங்கே அதற்கு ஒரு காரணர் இருப்பார். Nowadays. நாங்க பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்துல அங்கே மரியாள் எப்படி சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியினாலே அங்கே உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது Could Mary have said that this was a causation of God? நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ந்து பார்க்கிற பொழுது ஆனால் அந்த புருஷன் என்ன யோசித்தான், அவள் வெட்கப்படுத்த விருப்பப்படாமல் அவள் அறிந்த பொழுது அவர் என்ன செய்கிறார், ரகசியமாக அவளை தள்ளி விடுவோம் என்று அவர் யோசித்தார். So he didn't want to expose her publicly, so he just wanted to divorce her quietly after the baby was born. அப்போ நாங்கள் பார்க்கிறோம் அப்படியான காரியத்தை அறிந்த பொழுது ஆண்டவர் அதை சும்மா விடவில்லை. And so God did not leave it alone. அங்கே தொடர்ந்து வாசிப்போம் 20.
அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்திலே உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. Amen. Hallelujah. After he had considered this, an angel of the Lord appeared to him in a dream and said, Joseph, son of David, do not be afraid to take Mary home as your wife, because what is conceived in her is from the Holy Spirit. Amen. Hallelujah. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நாங்க என்ன நினைச்சாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நாங்க யோசிக்க yes sir. Whatever we are thinking, God knows it. நாங்க சில பேர் எங்க மனசுல யோசிச்சிட்டு இருக்கோம், ஐயோ நாளைக்கு நான் என்ன செய்ய, சில பேர் நீங்க இங்க தான் இருப்பீங்க, நம்மளோட சிந்தனையில நீங்க எங்கேயாவது போயிருப்பீங்க. So you might be here present physically, but your mind could be somewhere else. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க கூட சில வேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டிருந்தா உங்களோட மனதிலே அடுத்த நாள் என்ன செய்வேன், நாளைக்குரிய காரியம் எப்படியாக இருக்கும் என்ற மனதிலே நீங்க சிந்திப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். You might be thinking what you're going to eat when you get home today, or what you're going to do tomorrow. ஏனென்று யோசிப்பு அங்கே அவளை வெட்கப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாக தள்ளி விடுவோம் என்று அங்கே யோசித்துக் கொண்டிருந்தார். And so Joseph didn't want to publicly disgrace her, so he thought to divorce her in the quiet. அவர் யாருக்குமே அதை சொல்லவில்லை. And so he didn't tell anyone. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அதை அறிந்தார். But God knew it. உடனடியாக தன்னுடைய தூதனை அங்கே அனுப்பினதை பார்க்கிறோம். And so instantaneously he sent his angel. இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையை சில பேர் நாங்கள் அமைதியாக கவலையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடந்து போய் கொண்டிருப்போம். And so maybe in our lives we are going through the motions of life. ஏனென்று சொன்னால் சில பேரை நான் இதை சொன்னால் மற்றவங்க என்னை நக்கலடிப்பாங்க, இல்லாட்டி என்னுடைய யோசனையை சொன்னால் அவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, சில பேர் மனசுல நீங்க ரகசியமாக எதையாவது நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். So we have the idea that we're thinking about what other people are going to think when we let them know, or we show insecurity. நான் நினைக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சில பேரை நீங்க யோசிக்கலாம். And so you might be doing something, or someone might be doing something to you in the dark, and you don't want to release or tell anyone. ஆனால் தேவன் அதை காண்கிறவராய் இருக்கிறார். God sees it. ஏனென்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற காரியங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். So God knows everything that you're doing or anything that you're thinking. அதனால நீங்க கவனமா இருக்கணும் சிந்திக்கிற போது. So you have to be careful of your thoughts. நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் நினைக்கிறது தான் யாருக்கும் தெரியாது. You might think no one knows what I'm thinking. ஆனால் இன்னைக்குல இருந்து என்ன நாங்க நினைக்கிறோம், ஆண்டவருக்கு அது தெரியும். God knows everything that we think. பாருங்க, யோசேப்பு அங்கே ரகசியமாக தள்ளி விடுவோம் என்று சொல்லி அந்த மனதிலே நினைத்துக் கொண்டிருந்தான். And so even if we have the mind to quietly cut off our thoughts, quietly just pass them over. ஆனால் தேவன் அங்கே தேவதூதனை அனுப்பி அங்கே அவருக்கு அங்கே உறுதிப்படுத்துகிறார், இது வேறொரு காரியமும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினாலே அவள் உருவாகி இருக்கிறான் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள, நீ அச்சப்படாத என்றால் நீ அதை குறித்து நீ கவலைப்படாத, இல்லாட்டி சந்தேகப்படாதே என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். God correctly identified this and sent an angel to him to tell him to not be afraid and take Mary home as his wife. அது மாத்திரமல்ல, அங்கே தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம் அங்கே 21ஆம் வசனத்திலே. So we read in 21st verse. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Amen. Hallelujah. If you give birth to a son, you are to give him the name Jesus, because he will save his people from the sins. ஆமென். அவள் அங்கே ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இயேசுவுடைய நாமத்தை இங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். She will give birth to a son, and she has the name of Jesus. என்று சொன்னால் அவர் பிறக்கும் பொழுதே சில பிள்ளைகள் பாருங்க, பிறந்து வளர்ந்து படித்து ஆளாகின பிறகுதான் அவர்கள் எப்படி வரப்போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்கிறோம். And so when a child born in this when world, the child is born, and they tend to tell the people around. We won't come to know what are they going to be. We won't know the gender until they are. We don't know how they're going to be in the future until we see the years pass. ஆனால் இயேசு அங்கே பிறகு முன்பதாகவே அவருடைய தன்மைகளை இங்கே சொல்லப்படுகிறது என்ன, அவர் என்ன ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். Hallelujah. Before he is born, Mary has told you that his name is Jesus, and that he will save people from their sins. அவர் அங்கே தற்செயலாக, எப்படி என்றால் என்ன அர்த்தம், it was pre-planned, அங்கே தற்செயலாக நடந்ததல்ல, அவர் பிறக்க போகிறது அங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And said clearly, all this took place to fulfill what the Lord had said through the prophet. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிக்கிற வல்லவராக இருக்கிறார். Hallelujah. And so he will
save people. He will save the people from their sins. Jesus. எங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முதலே சொன்னேன் அல்லவா, அந்த நம்பிக்கை அதுதான் அவர் எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி அவர் எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். So that is his belief that he will free us, save us from our sins. இதற்கு முன்பாக நாங்கள் ஏசாயாவிலே வாசித்திருந்தோம் அல்லவா. So we read from Isaiah before this. அவர் என்ன சமாதான பிரபு என்று சொல்லி அங்கே எடுக்க வேண்டாம், அங்கே வாசித்திருந்தோம். And so we read that Jesus is the Prince of Peace. அங்கே அதைத்தான் இங்கே திரும்பமாக உறுதிப்படுத்துகிறது. 22வது வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம். ஆமென். So all this took place to fulfill what the Lord has said through the prophet. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே ஆண்டவர் பிறக்க முன்பதாக அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிற காலம் என்று சொல்லி அங்கே யோசேப்புக்கு அங்கே அறிவிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். So he said this is a time to fulfill the prophecies. ஏனென்று சொன்னால் அங்கேயே நாங்கள் வாசித்திருந்த அதே பாருங்க, வேதத்திலேயே 2 தடவை ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் அது உறுதிப்படுத்துகிற, அது உண்மையான ஒரு காரியம் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். And so we see that it is clearly stated that this is based off prophecies. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டதை அப்படியே இங்கே திரும்பமாக கோட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் 23. So they quote it once again here in the 23rd verse what the prophecy is. திரும்பவும் அதை நாங்கள் வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமென். ஹalleluya. So the virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel, which means God with us. அவருக்கு அங்கே பாருங்க, அங்கே சொன்ன காரியம் என்ன, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி அங்கே அவர் அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். So they said that he will give birth to the virgin will give birth to a son, and they will call him Emmanuel, that he will be a prince of peace. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? What does Emmanuel mean? God is with us. God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். God with us. சில நேரம் அது அப்படி தெரியுது இல்லையா? Sometimes it may not feel like that. சில பிரச்சனைகள், துன்பங்கள், கண்ணீர்களுக்கு நடுவில் நாங்கள் போகிற பொழுது அங்கே தேவன் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் மறந்து போகிறோம். So when we're in the midst of trouble, we tend to forget what God's presence. என்ன சொன்னா, பிரச்சனைக்கு வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணுவோம், அதை எப்படி நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அதை மாத்திரமே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம். Because we think to use our brain and we don't think to use God in our lives. ஏனென்று சொன்னால் அங்கே அவர் எங்களோடு கூட இருக்கிறார். Because he is with us. அவர் எங்களோடு கூட இருக்கிற பொழுது இந்த 4 விதமான காரியங்கள் முதலில் நான் சொன்னது அவை எல்லாம் அது எங்களோட கூட இருக்கிறது. And so these 4 candles are just a few of the qualities that God shows and God has shown and brought to this world. ஏன்னு சொன்னால் தேவன் பாருங்க, நீங்க உங்களோட பிராக்டிஸ்ல நீங்க அதை நீங்க வாழ்க்கை கடந்து போகிற பொழுது இன்னைக்கு நாங்க வாசிச்சுட்டு மறந்து போக கூடாது. You see, in practice also, when we read the Bible, when we do something, we shouldn't just forget it. அங்கே அவருடைய பேர் என்ன சொல்லப்படுகிறது, அவர் இம்மானுவேல் என்றால் அவர் எங்களோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அதை நீங்க அறிக்கை செய்ய வேணும். And so it says that his name is God with us. நாங்கள் சில பேர் நாங்கள் யோசிக்கலாம் சர்ச்சுக்கு மட்டும்தான் இம்மானுவேல் போயிடுவோம், அப்படி அல்ல. So we might say that his name is Emmanuel only to the church. நாங்கள் அங்கே ஸ்கூல்ல போனாலும் ஒரு நண்பர் மத்தியிலேயே இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அங்கே பயணம் செய்து கொண்டு போகிற வழியாக இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம், எல்லா இடத்திலையும் அவர் இம்மானுவேல் உங்களோட கூட இருக்கிறார். So he is Emmanuel in whatever situation. அவர் எங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நம்பிக்கை, விசுவாசத்தை கொடுக்கிற இம்மானுவேலராக இருக்கிறார். He will give us peace and joy. இதனால நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன, அவர் எங்களோடு கூட சமாதான பிரபுவாக அவர் கூட இருக்கிறார். Because he is the Prince of Peace with us. உங்களுக்கு நீங்கள் கடந்து போகிற வாழ்க்கையில வியாதிகள், வருத்தங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அதை எல்லாவற்றிலிருந்து உங்களை மேலே கொண்டு வருகிற சமாதானக்காரர் எங்களோடு கூட இருக்கிறார். And so no matter what problems you are going through, God is the Prince of Peace, and he is there with you. நாங்கள் திருப்பிக் கொள்வோம், கடைசியாக 2 வசனங்களை வாசித்து நாம் கடந்து போக போகிறோம். Let's turn our Bibles and read Colossians, final verse, Colossians 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். chapter 3 verse 12, 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்.
நன்றி அறிஞருள்ளவர்களாய் இருங்கள். Hallelujah. Let the peace of Christ rule in your hearts, since as members of one body you will call to peace. தேவ And be சமாதானம் thankful. 15 தேவ சமாதானம் என்ன செய்யணுமா? உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. Hallelujah. Hallelujah. Verse 15. Let the peace of Christ rule in your hearts, since as members of one body you will call to peace, and be thankful. ஆமென். ஏனென்று சொன்னால் இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்று It's சொல்லப்பட்டிருக்கிறது. because we are members of one body that are called to peace, and be thankful. ஆம், அவருடைய சமாதானம் எங்கள் இதயங்களை ஆள வேண்டும். His peace should stay within our hearts. ஏனென்று சொன்னால் நாங்க யோசிக்கிறோம், சிலவங்க சமாதானத்தை கன இடங்கள்ல தேடுறாங்க. So many people look for peace in a lot of different places. அங்கே குடிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? நான் இன்னைக்கு போயிட்டு நான் ஒரு கிளாஸ் இன்னைக்கு குடிச்சிட்டேன்னா எனக்கு சமாதானம் கிடைச்சிடும். And so someone who drinks alcohol feels like they get peace from getting drunk. சிலர் நினைக்கிறான் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு நல்ல சமாதானம் கிடைச்சிடும். Some people get peace from eating. இல்லைன்னு சொன்னா நான் யாரோடையும் பேசாம இருந்துட்டா சமாதானம் கிடைச்சிடும். Some people feel like they are peaceful in isolation. அங்கே சில ட்ரக்ஸ் பாவிக்கிறவங்க கூட அப்படிதான், இது நான் பாவிச்சா எனக்கு சமாதானம் வந்துடும், நான் பிரச்சனையெல்லாம் யோசிக்கவே தேவையில்லைன்னு நினைப்பாங்க. And some people find peace in drugs. இப்படியான காரியங்கள் எங்களை ஆளக்கூடாது. So we shouldn't let these habits, we shouldn't let these ideologies, அங்கே அந்த வசனம் சொல்கிறபடி like the verse says, தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆள வேண்டும். ஹalleluya. God's peace should rule in our hearts. ஏனென்றால் அவர் எங்களுடைய இம்மானுவேல். He is our Emmanuel. அவருடைய பெயர்கள் எல்லாம் சாதாரணமாக கொடுக்கப்படவில்லை. His names are not just given for fun. அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. Every single name has its own meaning and own use. ஆமா, அதுக்குரிய தன்மைகள் உண்டு. அதனால தான் அந்த பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். They're all different ways to describe him. நீங்க யோசிக்கலாம், நாங்க துதிக்கிற நேரம் எனக்கு என்ன சொல்லி துதிக்கிறேன்னு தெரியாமன்னு சொல்லலாம். And so you might think, why am I praising? Why am I praising the God? நாங்கள் பேசிக்கிற பொழுது என்னத்தை சொல்லி நான் துதிக்கிறேன்னு எனக்கு தெரியாம இருக்குன்னு யோசிக்கலாம். So you might think, what am I singing and what am I saying to நீங்க the Lord? யோசிக்க, சின்ன பிள்ளைகளா இருக்கு, நீங்க என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை சொன்னாலே நீங்க துதிக்கிறதா இருக்கும். And so just saying the word or saying his name is enough to praise him. ஏன்னு சொன்னா அவர் வார்த்தையாக இருக்கிறார். Because he is the word. இன்னைக்கு நாங்க எத்தனை நாமங்கள் பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையாக இருக்கிறார், வேற How many different names of the Lord have we looked at today? He is the word, சமாதானக்காரனா இருக்கிறார், Prince of Peace, and faith, அவர் விசுவாசத்தின் தந்தை, அவர் விசுவாசத்துக்கு காரணராய் இருக்கிறார். நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் நம்பிக்கையா இருக்கிறார் எங்களுக்கு. அவர் நங்கூரமாக இருக்கிறார். ஆமென். யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமங்கள் உண்டு? 1000 நாமங்கள் உண்டு. Jehovah has 1000 names. ஆமா, அதை சொல்லி சொல்லி நீங்க துதிக்கணும். நீங்க சொல்லணும், யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, என்று சொல்ல யெகோவா மெக்காதீஷ். இதெல்லாம் என்னது? யூ praising. அதை சொல்லி சொல்லி நீங்க துதிக்க வேண்டியதா So the many names, thousands of names that Jesus has are there to praise him, not just there for name's sake. என்று சொன்னா தேவன் கொடுக்கிற சமாதானம், இந்த நாமங்களை நீங்க சொல்லுகிற பொழுதே உங்களுக்கு ஜெபிக்க தெரியாம இருக்கலாம். சிலர் இந்த நாமங்களை நீங்க அறிக்கை செய்ய அந்த நாமம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஹalleluya. The peace that God gives us and these names that he has been given. இயேசு என்ற நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் அபிஷேகம் பண்ண வந்தவராய் இருக்கிறார். His name is to give us peace, and Jesus' name was anointed and is given unto us. Amen. அவர் is anointed and he has come to anoint us. அவர் எங்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவராக எங்களை அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். இந்த நாளில் நாங்க இன்னொரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Let's read one more verse. சங்கீதம் 29:11. Psalms chapter 29 verse 11. ஹalleluya. நாங்கள் எங்களுடைய சமாதானத்துக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் முதல்ல. We have to pray for our own peace. அது மாத்திரமல்ல, நாங்கள் உலகத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we should pray for peace in the entirety of the world. கர்த்தர் தமது இனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது இனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. The Lord gives strength to his people. The Lord blesses his people with peace. அவர் அங்கே சமாதானத்தினால அங்கே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். And so he blesses us with peace. 15ஆம் வசனம்.
அங்கே கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். The Lord gives strength to His people. The Lord blesses His people with peace. ஆம், நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் அவரிடத்துல நாங்கள் ஜெபிக்க போகிறோம். And so we have come to pray into His presence. ஆம், நாங்கள் இந்த வேளை நாங்கள் எழுந்து நிற்போம். Can we all stand and pray, please? ஆம், நாங்கள் எங்களுடைய சொந்த சமாதானத்துக்காக முதலில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Because we have to pray for our personal peace. அது மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே அங்கே சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். And afterwards we're going to pray for the peace in the world. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Lord, we praise you, we glorify you. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Lord, we thank you for this. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆளும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம் ஆண்டவரே. And so He's called us. We come unto you. ஆம், அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவரே இந்த வருடத்தை முடிக்கிற பொழுது ஆண்டவரே சுவாமி, ஹalleluya, ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துங்கள் செய்யுங்க. Let our hearts be encouraged with the truth, so that we can reflect on this year and reflect on all the blessings that you have given us. ஆம், என்னோட சொன்னால் ஆண்டவரே நீ நல்ல தெய்வம் என்று நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. And so we thank you for being a good God to us and being so great good to us. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல சுவாமி, ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. And so we thank you for giving us your one and only Son unto us. ஆம், நீ கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் Lord, we ஆண்டவரே. thank you for the peace that you've given us. ஆம் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் Lord, we ஆண்டவரே. glorify you. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட சுவாமி ஆண்டவரே உலகத்தின் சமாதானத்துக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் So ஆண்டவரே. Lord, we pray for the peace in the world of ஆண்டவரே, God. அது மாத்திரமல்ல சுவாமி ஆண்டவரே, அப்பா உமது வல்லமையும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தையும் ஆண்டவரே உலகத்திலே சமாதானம் இல்லாத இடங்களில் சமாதானம் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி Lord, செய்யுங்க. we pray that we see your power and your presence in the places where your name is mentioned, where your name is forbidden, O Father. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உமது சமாதானம் இல்லாத ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray for the people who do not have peace, who do not have permanent peace, eternal peace in you. யுத்தத்தின் மத்தியில இருக்கிற ஜனங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் Lord, we ஆண்டவரே. pray for the innocent people that are in the midst of war, in the midst of a battlefield. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இயற்கை அழிவினாலே ஆண்டவரே, வெள்ளப்பெருக்கினாலே, மண் சரிவினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And so we pray for all of those people who are affected by the floods and affected by natural disasters, Father. ஆமென். அது மாத்திரமல்ல சுவாமி ஆண்டவரே, உம்முடைய அசைக்க முடியாத சமாதானம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளும்படி எங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we pray that your unshakable peace will once again take over and rule over our lives, O Father. ஆமென். ஆம் சுவாமி ஆண்டவரே, அப்பா பிதாவே நீர் கொடுக்கிற இந்த சமாதானம் ஆண்டவரே உலகம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அப்பா தெய்வமே சுவாமி நாங்கள் அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And Lord, we pray that the peace that you give us is for the world. ஆண்டவரே நீரே ஆசீர்வதியும் பொறுப்படும் வழிநடத்துக்காக Lord, we pray that you may bless us and take responsibility. சமாதானத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்தி உம்மை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Ask in the mighty name of the Prince of Peace. இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபக்கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. Ask in Jesus' name and pray. ஆமென். Amen. நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆம், தேவன் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. The peace that God gives us is not available in the world. அது எங்களிடத்திலிருந்து அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. So we're not able to get the world is not able to take this peace away from us. மறுபடியும் உங்களை சந்திக்க வரை கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். So until we next meet, may God's goodness and mercy follow you. ஆமென். Amen. ஆமென்.